சென்னை பாய் நீங்கள். ஆமாம் சார். சென்னையில் உங்களுக்கான ரெகக்னிஷன் இல்லை? இல்லை சார், டெஃபினட்டாக இல்லை. சூச்சு டிவி பார்க்குறாங்கன்னா நாங்களே எங்கள் சோஷியல் மீடியாவில் கூட 1 ஹவருக்கு மேலே பார்க்க வைக்காதீங்க, சூச்சு டிவியாக இருந்தாலுமே. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை. இது வந்து நான் இப்போ சூச்சு டிவிக்காக இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் உலகத்தில் வந்து நான் ஒரு சஜஷனாகவே கொடுக்குறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எங்கேயோ நம்ம சென்னையில் இருக்கோம், இங்கேயே நம்ம அமெரிக்காவோட நேஷனல் டெலிவிஷனில் வருதுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்தப்பறம் எங்களுக்கு நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க பிஸ்னஸுக்கு. இப்போது ஃபெப்ரவரி யூஎஸில் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு டீலுக்காக ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கோம், பார்ட்னர்ஷிப்புக்காக. ஒரு ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதோ ஒரு 4-5 டேபிள் தள்ளி வந்து ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்கு. என் டிஷர்ட்டை பாட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு என் குழந்தை இப்போ கூட உங்களுக்கு தான் பார்க்காது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம். இன்ஃபேக்ட் அந்த டீல் அதனாலேயே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? நெக்ஸ்ட் லெவலில் ட்ரீம் வந்து ஒருத்தரோட சக்ஸஸ்க்கு பலர் காரணம். ஒன்று, நீங்கள் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணப்போ அதை பற்றி ரொம்ப கடுமையாக கண்டித்து போட்டு நெருக்காத ஒரு பெற்றோர் உங்களுக்கு வாய்த்திருக்கணும், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு விடுறது. இன்னொன்று, மியூசிக்கு, க்ரியேட்டிவிட்டி, விஷுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டர்நெட் பற்றின ஒரு பரிச்சயம், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்குது. மியூசிக் ஆர்வம் வர்றதுக்கு உங்களுடைய தந்தை சந்திரபோஸ் அவர்கள் முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அவர் உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணார் உங்கள் கரியரில்? ஆக்சுவலி டைரெக்டாக சூச்சு டிவி ஆரம்பிக்கும் போது அப்பா உயிரோடு இல்லை, 2010 இறந்துட்டாங்க. பட் ஆனால் யூடியூப் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது அப்பாவோட பாடல்கள் வச்சு தான். அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து இப்போ சினிமா ஃபீல்டு வந்து ஒரு 94-95 வரைக்கும் இருந்தது. அப்புறம் அவர் வந்து தமிழ் சினிமா சீரியல், சன் டிவி, டிவி எல்லாத்துலேயுமே வந்து சீரியல் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அதுலேயுமே ஒரு தொய்வு வந்துடுச்சு அவருக்கு. என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அப்போ தான் யூடியூப் 2006 வருது. நான் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நான் என்ன சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஒரு புது மீடியம் வந்திருக்கு யூடியூப்னு வீடியோ, நீ ஏன் வந்து நியூவாக ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுற, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹிட் சாங்ஸ்லாம் எதனா எடுத்து ரீமிக்ஸ் மாதிரி மியூசிக் வீடியோ மாதிரி ஏன் பண்ணலாமே. அவரோட ஹிட் சாங்ஸ் இதெல்லாம் அவரோட ஹிட் சாங்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஏண்டி முத்தம்மா, அப்புறம் பூஞ்சிட்டு குருவிழா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் பாடின பாடல்கள். ஸோ அந்த மாதிரி பாடல்கள்லாம் வச்சு ஸோ நான் பண்ணலாமேப்பா அப்படின்னு. சரி, அவர் எடுத்த உடனே வந்து ஏண்டி முத்தப்பா சாங்கை வீட்லேயே வச்சு அவரே பாடி, அவரே ஃப்ரெஷ்ஷாக அதை சாங்கே ரெக்கார்ட் பண்ணி பாடி அவரே அவர் ஷூட் பண்ணிட்டு விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஆஃப்ரிக்கன் இது மாதிரிலாம் வச்சு நான் தான் அதில் ரேப் பாடியிருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் அண்ட் ரேப் வந்து எனக்கு சொன்னார். அவர் தமிழில் எழுதி கொடுத்தார், நான் அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி ரேப் பாடியிருப்பேன். ஸோ அவர் வச்சு அதெல்லாம் பண்ணி இன்னி போட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு 1,00,000-2 லட்சம் பேர் அப்பயே பார்த்தாங்க அந்த வீடியோவை. ஸோ அதில் தான் என்னுடைய யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். அப்பாவுடைய சாங்கை போட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண இந்த டிவோஷனல் சாங்லாம் அப்லோட் பண்ணி அப்படி தான் என் ஜேர்னி ஆரம்பிச்சது. அவர்கிட்ட எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ப்ரொஃபஷனலாக அப்பாட்ட ஒரு 2 வருஷம் கீபோர்ட் கற்றுக்கிட்டேன் 7th 8th ஸ்டாண்டர்டில். மற்றபடி ப்ரொஃபஷனலாக நான் மியூசிக் கற்றுக்கல. பட் இன்றைக்கே எங்ககிட்ட ஒரு லிரிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு டியூன் வந்துடும். அது எப்படி வருதுன்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்ச நான் மேக்ஸிமம் அவருடைய சப்போர்ட்டுன்னு நான் சொன்னேன்னா அவருடைய ஜீன் தான். அவர் பையனாக இருக்கிறனால தான் எனக்கு அந்த இசை அறிவே எனக்கு வந்ததுன்றதை நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் என்னுடைய மேஜர் இது. அப்புறமா நான் அவர் ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்க வச்சதெல்லாம் தாண்டி நான் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் இஷ்யூ ஆனப்புறமா நான் புது கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்தார். அவருடைய கம்ப்யூட்டரை வச்சு அவருடைய இன்வெஸ்ட் பண்ணி அப்போ அவருக்கே ஆக்சுவலி சுச்சுவேஷன் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் வெரி டஃப். ஸோ ரெவன்யூ அந்த அளவுக்குலாம் இல்லாத பீரியடில் ரஜினி சார் படத்துக்கு, ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்குலாம் மியூசிக் பண்ணிட்டு வந்த பிறகும் குடும்பம் நடத்துறதுக்கே ஆமாம் சார் அவருக்கு ஃபீல்டு அதான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ அவர் வாங்கின மேக்ஸிமம் சம்பளமே 1000s தான் இருந்தது அந்த பீரியடில். அதுலேருந்தே எனக்கு வந்து இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு வரும்போது அவர் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, ஏன்னா மற்றவங்களாம் வந்து காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் பண்ணாங்க. என் சைடில் ஃபினான்ஸாக இல்லாதனால அப்பா தன்னுடைய கம்ப்யூட்டர் எனக்கு கொடுத்தாரு. நீ இதை வச்சுட்டு போ, இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நான் வந்து வேலை செய்கிறேன்ற மாதிரி அந்த ஒரு சைஸ் இருந்திருக்கு. ஆமாம் சார், அதுதான் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு பெரிய இது ப்ளஸ் அவருடைய ஞானம் எனக்கு. அவர் கூட இப்போ நான் இந்த டிவோஷனல் சாங்லாம் நான் கம்போஸ் பண்ணும்போது கூட இருப்பார். அப்போலாம் இந்த நோட்டை நீ இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி அவர் நிறைய கைட் பண்ணுவார் கம்போசிஷனில். அவர்கிட்டேருந்து கொஞ்சம் கூட இருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ அதனால் அவர் அந்த விஷயத்தில் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி 2010 அவருக்கு சடனாக லிவர் இஷ்யூ வந்து இறந்துட்டார். பட் நான் மேக்ஸிமம் அவருடைய ஹெல்ப்புன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து அவருடைய ஜீன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு அந்த கேப்பபிலிட்டி வந்ததுக்கே அவர் தான் காரணம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கவரேஜ் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு சைடில், நான் நம்ம ஊர் பையன், இங்கே அந்த அளவுக்கு எனக்கு வந்து விசிபிலிட்டியே கிடையாது. எங்களுக்கு யாருமே நம்மளை வந்து பெருசாக இன்டர்வியூ எடுக்கிறதோ யாருக்கும் தெரியவே இல்லை. ஆக்சுவலி நாங்களும் அதை பெருசாக மார்க்கெட் பண்ணிக்கல.
நாங்கன்னு சொல்லி யூஎஸ்ல நிறைய பெரிய பெரிய பேப்பர்ல இன்டர்வியூ பண்ற ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான். ஆமா, நீங்க தான் சார். அது ரொம்ப தேங்க்ஸ். அது இவ்வளவு பெரிய சேனல்ல வந்து நீங்க வந்து என்ன இன்டர்வியூ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நான் ரொம்ப சன் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்றேன், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்க போற பிகெஸ்ட் ரெகக்னிஷன் இதுதான். ஸோ தமிழ்ல நான் இன்டர்வியூ கொடுத்ததில்லை, தமிழ்நாட்டில் எதுவுமே கொடுத்ததில்லை. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, ஸோ எல்லாருமே சைனீஸ், கொரியன் ஆர் ஜாப்பனீஸ் இப்படி தான் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சூச்சூன்ற நேம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த நேம் அப்படின்றதுனால எல்லாமே அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. இந்தியன் நேம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனலே 2017 தான் ஆரம்பித்தோம். முதல் 4 வருஷம் வெறும் இங்கிலீஷ் தான். ஸோ ஆரம்பத்திலே நம்ம இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தா இது இந்தியன்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ வெறும் இங்கிலீஷ் கண்டென்ட்டு, அதுவும் ஸ்லாங்கு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்லாங்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது இந்தியான்னு அவங்களால பெருசாக தெரிஞ்சுக்க முடியல. நாங்களும் அதை பெருசாக சொல்லிக்கல, பிரகடனம் படுத்தி நாங்கள் இந்தியான்னு சொல்லலை. இங்கே யாரும் வந்து நம்ம அதை பார்த்து இங்கே ஒரு இன்டர்வியூ கூப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் வரல. 2017 அப்புறம் தான் எப்போனா தமிழ் டேனிங் ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் இந்த யூடியூப்ல தமிழ் டேனு. அது அப்போ தான் நம்ம வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சூச்சு டிவி 4 வருஷத்தில் 150 வீடியோவில் லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வீடியோஸில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கினது நம்ம தான். ஸோ அதை வந்து தானு சார் கையால் வாங்கினோம், கலைப்பள்ளி தானு சார் கையால் வாங்கினேன். ஸோ நாங்கள் எல்லாரும் 5 பேர் சேர்ந்து தான் வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே கொஞ்சம் சில ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. டெக்கான் ஹெரால்டு அங்கங்கே அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. பட் பெரிய கவரேஜ் நம்ம ஊரில் ஒன்றும் கிடையாது சார். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ சென்னை பாய் நீங்கள்? ஆமாம் சார். சென்னையில் உங்களுக்கான ரெகக்னிஷன் இல்லை சார், டெஃபினட்டாக இல்லை. ஓகே, பேர் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். இருக்கலாம். அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல என்னென்னு. ஏன்னா பல இடத்துல நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, குழந்தைங்களாம் சூச்சு டிவி பார்க்குதுன்னு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கோம், சூச்சு டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது இது ஒரு சேனல் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சுரேஷ் சொல்லுவார், இது ஜப்பான்லேருந்து யாரும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கணும்னு. அவர் இல்லை இது எங்களோடது, நம்ம தான் பண்ணியிருக்கோன்றதை அவர் அப்போ தான் சொல்லுவார். உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு சார். ஃப்ளைட்டில் இங்கேருந்து யூஎஸ்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை பார்த்துட்டு பல பேர் வந்துடுவாங்க. லோகோ எப்படி தெரியும்? லோகோ வந்து பின்னாடி ஷர்ட்டில் பின்னாடி நம்ம சூச்சு டிவின்ற லோகோ போட்டு தான் நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் 5 பேர் போகும்போது, ஏன்னா பிராண்டிங்காக தெரியணுமே, இவங்க தான் சூச்சு டிவின்னு தெரியணுன்றதுக்காக போவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லலாம் எக்கச்சக்க பேர் வந்தாங்க, இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் குழந்தைங்க இதுதான் பார்க்குது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அப்பயே ஃபீட்பேக் வரும். சில பேர்லாம் இன்வெஸ்டார்ஸே, இப்போ எனக்கு சில இன்வெஸ்டார்ஸ் தெரியும், இதை இன்னும் பெருசு பண்ணுறீங்களான்லாம் டிஸ்கஷன்லாம் வந்திருக்கு ஃப்ளைட்லேயே. ஸோ அந்த அளவுக்குலாம் ஃப்ளைட்டில் வரும். அப்புறம் ஃபாரினில் ட்ராவல் பண்ணுவோம், இங்கே லோக்கலில் ட்ராவல் பண்ணுவோம். எங்கே இந்த டிஷர்ட் போட்டாலும் நம்ம பிராண்ட் நல்ல பாப்புலர்ன்றதுனால நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. பாசிட்டிவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமாம் சார், நிறைய சொல்லியிருக்காங்க. நான் என் குழந்தை வந்து ஏபிசி கற்றுக்கிட்டதே உங்களால் தான். என் குழந்தை வந்து நீங்கள் நல்லா இன்ஃபேக்ட் வந்து கமெண்ட்ஸ் இருந்த பீரியடில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வரும்னா, நிறைய ஆட்டிசம் ரிலேட்டட் சில்ட்ரன் வந்து நம்ம கான்டென்ட்டை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்ற காமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு. நீங்கள் வந்து பேச வைக்கிறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் கேரக்டர் மாதிரியே ஒரு ஸ்லோ லேர்னரால் வந்து உங்கள் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறீங்க. அது என்ன ரீசன்னா, அங்கே ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ்னு ஒரு நர்சரி ரைம் இருக்குது. அது பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, சரி எல்லாமே ஹெட் ஷோல்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த உலகத்தில் நிறையா இந்த ஆட்டிசம் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் நிறையா குழந்தைங்க இருக்குது, அதுங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்றவங்களாம் அந்த எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்லோவாக பண்ணும். இப்போ எப்படி அந்த எக்ஸசைஸ் நடக்கும்? அந்த ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ்ன்னு போது டைமிங்கில் இவங்கலாம் பண்ணுவாங்க. அது வந்து இவங்க பண்ணி முடிச்சப்பறம் அதுக்கப்புறம் அது பண்ணும் ஸ்லோவா. ஏன்னா அந்த ஸ்லோ லேர்னிங்ன்றத அவங்கள டக்குன்னு மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போலேருந்தே நமக்கு என்னன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுங்க, ஆட்டிசம் உள்ள அல்லது ஸ்லோ லேர்னிங் இருக்கிற ஒரு கேரக்டர் நம்ம வச்சோம். இது 2014 வச்சோம். அப்பப்போ அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெயின் கேரக்டரே ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய கான்டென்ட் அதில் பண்ணலாம்னு. அந்த குழந்தைகளால அந்த கேரக்டரோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சதா? ஆமா, முடிஞ்சது. ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்சது. அது ரிலேட்டட் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ப்ளஸ் நம்ம சாங்ஸே நிறைய கேட்டு வந்து குழந்தைங்க வந்து கூடவே பாட ஆரம்பிக்கிறாங்களா, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய இதில் யூஎஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நிறைய பேர்ட்டு கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு சார். உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத இது பண்ணுறப்ப கல்ச்சுரல் என்கவுண்டர்ஸ் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ இந்தியாவில் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் அமெரிக்காலேயோ அல்லது யூரோப்பில் ஏஷியன் கண்ட்ரீஸில் வளர்க்குறதுக்கும், பிலிப்பீன்ஸ், வியட்நாம்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஆமாம், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ன்றது எப்படிப்பட்டதா? ஏஷியாவில் கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியன் மாதிரி தான். இப்போ பிலிப்பைன்ஸு, வியட்நாம்லாம் கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு இந்த ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரே ரூமில் படுத்துக்கிறது, அந்த மாதிரி தனியாலாம் பிரித்து வைக்காம. இப்போ யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து ப்ரைவசி கொடுத்துடணும், அவங்க தனியாக வளர்ந்து அவங்களே அவங்க விஷயத்தை பார்த்துக்கணுன்ற மாதிரி அங்கே பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்மளாம் கொஞ்சம் பேம்பர் பண்ணுவோம், எதுனாலும் குழந்தைங்களுக்கு என்ன வேணா நான் பண்ணுறேன். அங்கே அது கிடையாது. இன்ஃபேக்ட் யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி நாட்டுக்கு அனுப்புவாங்க ஒரு ஏஜ்லேயே, 15-16லேயே நீ போய் எக்ஸ்போஷர் பண்ணிட்டு வா, இது என்னன்னு பார்த்துட்டு வான்ற மாதிரி. அதெல்லாம் இப்போ தான் நம்ம ஊருக்கு வருது.
ஸோ பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 5 நம்ம கான்டென்ட் இருக்கிறதுனால பெருசாக அந்த அளவுக்கு குழந்தைங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதுங்களுக்கு என்ன பிடிக்கும்? கலர்ஃபுல்லாக பிடிக்கும், அதுங்க வந்து விளையாடுறது பிடிக்கும். ஸோ உலகம் முழுக்க குழந்தைங்க ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல நான் இப்போ 6, 7க்கு மேலே போயிட்டேன்னா இதை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப இந்த கல்ச்சர்ல, ஏன்னா 7க்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய தாட் ப்ராசஸே மாற ஆரம்பிச்சிடும். சுயமா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கோம். 0 to 5, 6 இருக்கிறதுனால மோஸ்டா என்ன யோசிச்சு பாருங்களேன், ஒரு சில செட் ஆஃப் கான்டென்ட் தான், கலர்ஸ், ஷேப்ஸ், அப்புறமா குட் ஹேபிட்ஸ், மார்னிங் எந்திரிக்கிறது, ஸ்கூல் போகிறது, அந்த மாதிரி அங்கே ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, ப்ளே, இதுதான் மேக்ஸிமம் நாங்கள் இந்த ப்ளே தான் என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய டிவைஸ் இப்போ ஆஃப்லேட்டாக நிறைய ப்ளே பேஸ்டு கான்டென்ட் தான் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. சூச்சு டிவி பார்க்குறாங்கன்னா நாங்களே எங்கள் சோஷியல் மீடியாலாம் போட 1 ஹவருக்கு மேலே பார்க்க வைக்காதீங்க சூச்சு டிவியாக இருந்தாலுமே. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை. ஸோ எங்கள் கான்டென்ட்டே என்ன பண்ணுவோம், அவுட்டோர் பிளேயை எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அந்த குழந்தை அதை பார்த்ததுன்னா உடனே அது போய் வெளியில் விளையாடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் 2 அதான் வச்சு பண்ணியிருக்கோம். இது பேபி டாக்கு, இது வந்து அதோடைய இமேஜினரி ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க சீரீஸ்லன்னா இதுக்கு 2 சேர்ந்து வெளியில் போய் என்ன விளையாடுது, அதுதான் சீரீஸே. ஸோ ஒரு குழந்தை அதை பார்க்குதுன்னா அது வீட்டுக்குள்ளே இருக்கணும் விரும்பக்கூடாது. வா வெளில போய் விளாட்லாம், பார்க்கில் போய் விளாட்லாம், பீச்சில் விளாட்லாம், நம்ம வீட்டில் கார்டனில் விளாட்லாம், வெளியில் போய் அந்த மாதிரி நம்ம டாய்ஸை வச்சு ஃபிசிக்கல் கேம் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் இதுலேருந்து கொஞ்சம் குழந்தைங்களை வெளில எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரிலேட்டடாக நிறையா மெடிக்கல் கண்டிஷன்ஸே சொல்கிறாங்க, நிறையா கேள்விப்படுறோம். அதனால எங்கள் கான்டென்ட்ல எந்த அளவுக்கு அதை பண்ண முடியும் அப்படின்றத வி ஆர் ட்ரைங் எங்கே பண்ணுறோம் சார். பல வீடுகளில் பார்க்குறோம். நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க அழுதுன்னா செல்ஃபோனை கொடுத்துட்றது, அல்லது வீடியோ கேம், ஒரு ஏஜில் வீடியோ கேம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு யூடியூப் ஆன் பண்ணி போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் குழந்தைங்க அதில் குவைட்டாக இருந்துடுறாங்க. இது வந்து ரொம்ப ஆமாம், இது ப்ராப்ளம் சார். இது வந்து இது நல்ல விஷயம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பிரெயின் டியூன், அவங்க வந்து சின்ன வயசில் 0 to 5 பார்த்தீங்கன்னா தான் 5க்கு மேலே ஆக்சுவலி பிரெயின் வளராது, அதான் மேக்ஸிமம் வளர்ந்துடும். நியூரோ சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா 0 to 5 தான் மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து அந்த ஏஜில் இந்த கையில் பிடிச்சி விளையாடுறது, சென்சரி இது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் இது தான் நம்ம என்கரேஜ் பண்ணுமே தவிர டிஜிட்டல் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்களை ஆக்சுவலி பார்த்தா 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷம் கூட பார்க்க விடக்கூடாதுன்றது தான் ஆக்சுவல் ரூல். பட் அதை நம்ம நிறுத்த முடியாது. இந்த உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு இந்த யூடியூப்பை கையில் கொடுக்கறது. அதுக்கு பதிலாக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் போடுவோம். இல்லை நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் கம்மியாக லிமிட் பண்ணுங்க, நீங்கள் கூட உட்காந்து பாருங்க, அப்போ இன்டராக்டிவ் வரும். இப்போ ஒரு நர்சரி ரைம் ஒன்று பார்க்குறாங்க, பாபா பிளாக் ஷிப்போ, இல்லை ஒரு வீல்ஸ் அந்த பஸ் பார்க்குறாங்கன்னா நம்ம பக்கத்தில் அங்கே பார்த்தியா அங்கே ஒரு பஸ் பார் அங்கே வந்து ஓடுது பார், ரவுண்டாக இருக்கா அந்த டயரு, அப்புறம் இவங்க கை என்ன பண்ணுறாங்க பார், ரவுண்ட் பண்ணுறாங்கம்மான்னு ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ ஒரு குழந்தையும் கூட இருந்தால் இன்டராக்ஷன், என்கேஜ்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் கையில் கொடுத்துட்டு விட்டோம்னா அது என்ன பார்க்குது என்ன கதை. இன்னொன்று யூடியூப்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும்ன்றது நம்ம கண்ட்ரோல் இல்லை. தட் இஸ் another நெக்ஸ்ட் நம்ம கையில் அது நம்ம அதுக்காக தான் யூடியூப் 2017 யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஆப் வச்சுட்டாங்க. இது வந்து நான் இப்போ சூச்சு டிவிக்காக இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் உலகத்தில் வந்து நான் ஒரு சஜஷனாகவே கொடுக்குறேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யூடியூப்பை கொடுக்காதுங்க, யூடியூப் கிட்ஸை கொடுக்கணும். அது ஏன்னா அவங்க கியூரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சூச்சு டிவி கண்டென்ட்டே அதுக்குள்ளே வரணும்னா அங்கே மேனுவலாக ஒருத்தர் பார்த்து இது குழந்தைங்களுக்கு ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதை நம்ம நம்பலாம் ஓரளவுக்கு. பட் ரெகுலர் யூடியூப்பில் கொடுக்கும்போது அப்போ நம்ம பார்த்த யூடியூபோட அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதே தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரே அக்கௌண்ட் இருக்குது, நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு கண்டென்ட். குழந்தைக்கு அது கொடுத்தா அதுக்கு ஆல்தோ நம்ம ஒரு கார்ட்டூன் காமிச்சாலுமே அதுக்கு அடுத்து வருது நான் பார்க்குறதோ இல்லை ஒய்ஃப் பார்க்குறதோ வேறு யாராவது பெரியவங்க பார்க்குறதோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேற மாதிரி ஒரு வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெச்சூர்டு கண்டென்ட். இப்போ வார பற்றியே குழந்தைங்களை அவ்வளோ பார்க்க வேண்டாம், கொஞ்சம் மனசுக்குள்ள அந்த பயம் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி கான்டென்ட் இப்போ நம்ம உட்காந்து நியூஸ் பார்க்குறோம், பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியலன்னா கூட 5 வயசு குழந்தை ஏதோ ஒரு நடக்குது, ஏதோ ஒரு பயம் அவங்க மனசில் போயிடும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு யூடியூப் கிட்ஸை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா அவங்க அதை நாளுக்கு நாள் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பிக்சர். கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் பற்றி வரும்போது அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அவனுக்கு ரேசிசம் ஒரு இஷ்யூ, கன்ஸ் இன்னொரு இஷ்யூ. மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேதம் பார்க்கக்கூடாது. ஆமாம், பெண் குழந்தைன்னா குறைச்சா இல்லை ஆமாம் அப்படின்னு. இது வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டில் நீங்கள் எதுவும் இந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த முரண்கள் என்ன? இல்லை சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கல்ச்சரலி வந்து ஆக்சுவலி போத் ஆர் ஈக்குவல் இல்லை எப்படி இருந்தாலுமே. இன்ஃபேக்ட் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா சூச்சு தான் மெயின் கேரக்டர். ஸோ ஷீ இஸ் அ ஃபீமேல், ஷீ இஸ் த லீடு. ஸோ அப்படி தான் வச்சு நம்ம சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக் எதுவும் வந்ததில்லை. ஸோ கூட மேல் கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில வீடியோ சூச்சு லீடாக பண்ணுவோம், ஒரு சில வீடியோ சாச்சா பண்ணுவாங்க, ஒரு சில வீடியோ சீக்கோ. ஸோ வி ட்ரை டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் போத் ஆன் த ஜெண்டர் ஆஸ் வெல் அஸ் த ரேஸ்.
ஸோ என்ன கலர் டோன் இருக்கோ எல்லாரும் அப்படி இருக்கும். இப்போ இந்த பேபி டாக்குன்னு இருக்கு, இது மெயின் கேரக்டராக இருக்கான். இதுக்கு கூட டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸில் வேறு சில குழந்தைங்க இருக்குது. கால்பி, பேபி கால்பின்னு இருக்குது, பேபி லூசின்னு ஒன்று இருக்குது. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒன்று ஸ்பானிஷ் மாதிரி தெரியும், ஒன்று சைனீஸ் மாதிரி தெரியும், ஒன்று வந்து இப்போ ஆஃப்ரோ அமெரிக்கன் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ள எடுத்தோம்னா நமக்கு அந்த மாதிரி விஷயத்தில் பெருசாக வந்தது கிடையாது நமக்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாபா பிளாக் ஷிப்பு அது நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே ரிலீஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டோம். நம்ம ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணி ரேசிசம் கமெண்ட் வரல, முன்னாடியே அதை பார்த்து இல்லை இது இப்படி ரேசிசமாக இருக்குது அதை நம்ம மாற்றிடலான்னு பண்ணது தான். இன்ஃபேக்ட் நம்ம க்ரோத்துக்கே அது ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. அப்போ மற்ற நாடுகள் என்ன ஃபீட்பேக் கிடைச்சது உங்களுக்கு? ஜப்பான் மாதிரியான இடங்களுக்கு போகிறீங்க. ஆமாம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக நம்ம நிறைய ஃபீட்பேக் கிடைச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சார். யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆல் பப்ளிகேஷன்ஸ்லேயும் நம்மளது வந்திருக்கு. நம்மளை சூச்சு டிவியை பற்றி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையிலேருந்து இங்கே நம்ம ஆஃபீஸில் வந்து 3 days ஸ்டே பண்ணி எங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்லாம் பார்த்துட்டு போய் பெரிய ஆர்டிக்கல் எழுதுனாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருந்தது. பட் யூஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேனல் வந்து NBC யூனிவர்சல். பட் அதில் நான் வந்து 2017 போகும்போது என்னையும் பார்ட்னர் கிருஷ்ணனையும் வீடியோ எடுத்து வி வேர் ஆன் த நேஷனல் டெலிவிஷன் அந்த ஒன் டே. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு எங்கேயோ நம்ம சென்னையில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம அமெரிக்காவோட நேஷனல் டெலிவிஷனில் வருதுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு சார். அது வந்தப்பறம் எங்களுக்கு நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க பிஸ்னஸுக்கு. அப்போ தான் தெரிஞ்சது இவங்க தான் அவங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தவங்களாம் நிறையா இது பண்ணாங்க சார். எனக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டாக சார் அந்த ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறீங்களா, நாங்கள் வந்து இப்போது February யூஎஸில் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு டீலுக்காக ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கோம், பார்ட்னர்ஷிப்புக்காக ஒரு ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதோ ஒரு 4-5 டேபிள் தள்ளி வந்து ஒரு ஃபேமிலி உட்காந்துட்ருக்கு. என் டிஷர்ட்டை பாட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு என் குழந்தை இப்போ கூட உங்களுக்கு தான் பார்க்காது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் அந்த டீல் அதனாலேயே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த ரெகக்னிஷன் நமக்கு இருக்குது சார். இப்போ வெவ்வேறு லாங்குவேஜ் இருக்குல்ல, இப்போ ஹிந்திக்கு பண்ணுறீங்க. ஆமாம். அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு உலகம் முழுக்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜெர்மனி இப்படி பண்ணுறப்ப அதுக்கான டேலண்ட்ஸ் எங்கே கண்டுபிடிப்பீங்க? இல்லை சார், நமக்கு ஸ்பெயின்லேயே ஒரு டீம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கிலீஷ் என்ன பண்ணுறோமோ சில ஒரிஜினல்ஸும் பண்ணியிருக்கோம் ஸ்பானிஷில். அதை தவிர நம்ம இங்கிலீஷையும் வந்து நம்ம வந்து அவங்கள வச்சு ரீரைட் பண்ணுவோம். அதாவது டிரான்ஸ்லேஷனை விட லிட்ரேஷன் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன். இன்ஃபேக்ட் புதுசாகவே எழுதுவாங்க. நம்ம சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி, சாங்கோட சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க லாங்குவேஜில் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட்டுனா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோன்னு சொல்கிறோம், அதில் வந்து அமெரில்லோ இது ஸ்பானிஷில். ஸோ அந்த அமெரில்லோ கரெக்டாக அந்த சந்தத்தில் விழுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் மியூசிக் எல்லாமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பண்ணி அப்படி தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போவோமே தவிர நம்ம அப்படியே வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்பெயினில் இருக்காங்க, அவங்க போர்ச்சுகீஸும் ஸ்பானிஷும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுக்கு ஒரு டீம் இருக்குது, யூஎஸ் இங்கிலீஷ்க்கு யூஎஸ்லேயே ஒரு டீம் இருக்குது. அது தவிர இங்கே வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழ் நம்மளே தான் பார்த்துக்குறோம் இங்கே இன்ஹவுஸ். ஹிந்தி அதர் லாங்குவேஜஸ்க்குலாம் இங்கே இந்தியாவில் பாம்பேயில் ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே தே ஆர் ஹெல்பிங் அஸ். ஏஐ வந்து இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகம் முழுக்க ஒரு டிஸ்ரப்டர் அல்லது ஒரு பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக வளர்ந்துட்டு இருக்கு. உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ அடாப்ட் பண்ணுறீங்களா? அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை சேலஞ்சராக இருக்கா? இல்லை சார், டெஃபினட்டாக இட் இஸ் அ ஹியூஜ் ஹெல்ப் தான். இட் இஸ் நாட் அ சேலஞ்சர். என்ன சேலஞ்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அது இன்னும் வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் எல்லாருக்கும் இது கிரியேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு சொன்னீங்கன்னா அதுவே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதுவே ஸ்டோரி போர்டு போட்டு அனிமேட் பண்ணி கையில் வீடியோ கொடுத்துரும். நீங்களே வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒன்று போடுப்பா அப்படின்னா அதுவே வந்து ஸ்டோரி இது பிடிச்சிருக்கா உனக்குன்னு கேட்கும். இது பிடிச்சிருக்கு, சரி ஒன்று அதே ஸ்டோரி போர்டு போட்டு கேரக்டர் என்னன்னு கேட்கும். இந்த கேரக்டர் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸ்டோரி போர்டு போட்டு அனிமேட் பண்ணி கொடுத்துரும். சாங்கே பண்ணுறாங்களே இப்போ ஏஐயில் எக்கச்சக்க சாங்கே வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சில ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குது. போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சாங் வேணும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக அதுவே டியூன் கம்போஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கொடுத்துருது. ஸோ இது வந்து பெரிய டிஸ்டர்ப்டராக இருக்கும் பீப்புளுக்கு. ஐ திங்க் வந்து ஏஐயை பொறுத்த வரைக்கும் யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அனிமேட்டர்ஸ், இந்த ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே நிறைய வேர்ல்டு லெவலில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தா நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆடே கம்ப்ளீட்டாக ஏஐயில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 7 மாதம் ஆகும்னா இவங்க வந்து 15 நாளில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல படித்தேன், அவ்வளோதான். வெறும் 2 பேர் அதை வந்து மேலே பார்த்து பண்ணுறதுக்கு அவ்வளோதான் தேவை. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃபோர்ஸ் கொஞ்சம் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து வி ஷுட் ஆல்சோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வந்து பீப்புள்னு சொல்லி எல்லாமே மேனுவலாக தான் பண்ணியிருக்கோம். பட் ஏஐ எங்கெங்கே யூஸ் ஆகலாம்னா ஐடியாஸ்க்கு யூஸ் ஆகலாம். மேபி கேரக்டர் ஜென்ரேஷன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னா அதோடைய அவுட்லைன் மாதிரி ஏஐ போட்டு கொடுக்கலாம்.
இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு டெஃபினட்டாக ஏஐ பெரிய லெவலில் யூஸாக இருக்கும் சார். உங்களுக்கு மேஜர் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து யூடியூப் தான். ஆமாம் சார். வேற இதுக்கு ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஏதாவது எமர்ஜ் ஆகிருக்கா? யூடியூபுக்கு காம்படிட்டர் வேறு எதுவுமே இல்லை சார் இன்னி வரைக்கும். யூடியூபுக்கு யூடியூப் தான். பெய்ட் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் பிரைம் இருக்குது, அதெல்லாம் இருக்கே தவிர யூடியூப் மாதிரி இன்றைக்கி வேர்ல்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருந்தால் ஒன்றுத்தையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி அந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இன்னி வரைக்கும் கிடையவே கிடையாது. ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஓப்பனாக யார் வேணாலும் அப்லோட் பண்ணலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய வந்தது. ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு போகல. பட் ஆனால் ஷார்ட் ஃபார்மில் நிறைய வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டிக்டாக் இங்கே இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. யூஎஸில் யூடியூப்க்கு ஈக்குவலாக அங்கே வந்து வியூவர்ஷிப் வருது, டிக்டாக் வருது. இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வருது. ஸோ அந்த ரீல்ஸ் வந்து அதுவும் இதுங்களுக்கு ஈக்குவலாக இந்த மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் ஈக்குவலாக இது நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அதில் இருக்கா? இருக்கு சார். இன்ஸ்டாகிராமில் நம்ம இருக்கோம். நம்ம டிக்டாக்ல அங்கே யூஎஸில் டிக்டாக்ல நம்ம சோஷியல் மீடியா டீம் வச்சு அங்கே டிக்டாக்ல வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இந்தியாவிலேருந்து நம்ம பண்ண முடியாது. இங்கே ஃபுல்லாக பேன் டிக்டாக். சைனா ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்க ரெவன்யூ ஜென்ரேஷன் அங்கே தான். இப்போ எங்களுக்கு அங்கே ரெவன்யூலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அங்கே நான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கனால நம்ம கான்டென்ட் அங்கேயும் இருக்கணுன்றதுக்கும் ஜஸ்ட் லான்ச்டு. ஸோ அதில் என்ன ரெவன்யூ வரும் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் ஐடியா இல்லை. பட் நிறைய பேர் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. நம்ம டைப் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் லைவ் கிரியேட் பண்ணுறவங்க நிறைய பண்ணுறாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் டீலு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ டிக்டாக் வந்து நிறைய ரெவன்யூ அங்கே யூஎஸில் கொடுக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் சொல்கிறாங்களே, ஆமாம், அதுக்கும் உங்களுக்கும் காம்படிட்டரா? கார்ட்டூன் நெட்வொர்க் இஸ் அ ப்ராட்காஸ்ட் டிவி சேனல். நம்ம வந்து வி ஆர் ஒன்லி ஆன் யூடியூப். இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கு காம்படிட்டர்னு சொல்ல முடியாது. அவங்களோட பேசினா அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு சீரிஸ் பண்ணலாம் அவங்களோட டிவிக்கு. எப்படி சன் டிவி மாதிரி இப்போ சன் டிவியும் நாங்களும் சேர்ந்து ஒரு சீரிஸ் பண்ணுறோன்னா அது கேன் லிவ் ஆன் ஆர் யூடியூப் சேனல் ஆஸ் வெல் அஸ் த ப்ராட்காஸ்ட் டிவி சேனல்லையும் வரா மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி தானே தவிர காம்படிட்டர்னு அந்த மாதிரி கிடையாது. நம்ம காம்படிட்டர்னா யூடியூப்குள்ளே தான் சார் இருக்காங்க. யூடியூப்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வளோ வருஷம் ஒரு 13 வருஷமாக பார்த்ததில் காம்படிட்டர்னு இதில் ஒன்றுமே இல்லை. யார் நல்ல கான்டென்ட் பண்ணாலும் எல்லாரையும் பார்க்குறாங்க. இதில் வந்து இவங்களுக்கு தான் ஜாஸ்தி பார்க்குறாங்க கம்மி பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சூச்சு டிவினா இப்போ எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அவங்க சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். மணிரத்னம் சார் படம்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? பிசி ஸ்ரீராம் சாரோட லுக் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்போ மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காமல் நம்மளே ஒரிஜினலாக நம்ம வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ இப்போ இல்லாட்டி கூட லாங்கர் டேர்மில் டெஃபினட்டாக நமக்கான அதுக்கான பெனிஃபிட் உண்டு சார். ஒரு 25 வருஷத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் நடக்குது. கான்டென்ட்டும் க்ரியேட்டிவ் ப்ராசஸும் க்ரியேட்டிவ் திங்கிங் ஒரு நாவலாக திங்க் பண்ணுறது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் டெக்னாலஜின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விஃப்டாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸை இந்த இவால்விங் ப்ராசஸில் பார்த்தீங்க? இனி ஃப்யூச்சர் எப்படி இன்னமும் இதை மாறும்? டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் வந்து ஏஐ தான் சார். ஏஐ வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா ஏஐ தனியாக டூலே கொடுத்துட்றாங்க. ஸோ எங்களுடைய ப்ரொடக்ஷன் டைம் வந்து பல விதத்தில் வந்து கம்மியாகுது. இப்போ வந்து ஒரு 5 நாள் ஒன்று ஆகுதுன்னா ஒரு 2 நாள்லேயே முடிச்சிடற அளவுக்கு இப்போ ஏஐ இஸ் ஹெல்பிங். இப்போ என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷாக இருக்கட்டும், ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், நீங்கள் முன்னாடி ஒன்றுத்தையும் நீ வரையணும்னா இது இப்படி வரையுது அப்படின்னா அதோடைய கண்டினியூ இதுக்கப்புறம் நீ இப்படி வரைஞ்சிக்கிறியான்னு அதுவே ஒன்று கொடுக்குது. உங்களுக்கு வேணாத இடத்துக்குலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்களே வரையலாம். அந்த மாதிரி நிறைய அந்த அசிஸ்டன்ஸ் கிரியேட்டிவ் அசிஸ்டன்ஸே நிறைய அந்த ஏஐ அசிஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டைமை கம்மி பண்ணுது. ஸோ இது ஒரு பெரிய டெக்னாலஜி இதுன்னு தான் நான் சொல்லணும். நாங்கள் ஆரம்பிச்சதை விட இப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகி மேஜர் வந்து ஆஃப்டர் ஏஐ தான் சார். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மேஜர் அப்கிரேட் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டோரி போர்ட் கிரியேஷன்லாம் நிறைய சாஃப்ட்வேர் வந்திருக்கு. இப்போ நம்ம வரைஞ்சோன்னா அதுவே நிறைய சஜஷன் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கலாமா, இது இப்படி இருக்கலாமா, இந்த மரம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, இது நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இப்படி வரையலாமே அப்படின்ற மாதிரி அதுவே சஜஷன் கொடுக்குது. நம்ம ஸோ அது என்ன பண்ணுறது, நம்ம கிரியேட்டிவாக நம்ம யோசிக்கும் போது இது நல்லா இருக்கே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மரம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி இந்த இலை வந்து எனக்கு இப்படி வேணும்னு நம்ம சொல்லலாம். சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்குது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு சார். அது விஷயத்தில் எனக்கு ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல் எங்களுக்கெல்லாம். இப்போ இந்தியாவோட வீடு, அமெரிக்காவோட வீடு, அல்லது ஒரு ஸ்பானிஷில் இருக்கிற வீடு, அதோடைய அட்மாஸ்பியர், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே ஒன்று வெவ்வேறு. ஒவ்வொரு கிளைமேட் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு, அவங்க உடுத்துகிற உடை வேறு. இது எப்படி நீங்கள் ஒரே ப்ராடக்டை நியூட்ரலாக எல்லாத்துக்கும் பண்ண முடியுது? இப்போ பார்த்தீங்கன்னா சார் தமிழ் ஹிந்தி இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் அசெட் பண்ணியிருக்கோம். தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமத்து வீடு மாதிரி ஒன்று வச்சு இதே கேரக்டருக்கு கிராமத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹிந்திக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்.
2Dல பண்ணும்போது 3Dல ரொம்ப கஷ்டம். 2D அனிமேஷன்ல பண்ணும்போது, இப்போ ஒரு தீபாவளி பாட்டே பண்றோம். தமிழ்ல பண்ணும்போது நம்ம பாவாடை சட்டை போட்டு பண்ணுவோம். அங்க ஹிந்தியில பண்ணும்போது அவங்க ஸ்டைல் வேற ஸ்டைலு. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் பண்ணுவோம். பட் when it comes to US, ஸ்பெயின் அங்கெல்லாம் வந்தா குளோபலா ஒண்ணு வச்சுட்டோம் சார். இதுதான் ஏரியா அப்படின்னு பெருசா சொல்லாம, குளோபலா ஒரு ஏரியா இருக்கு. அதுல ஒரு வீடு இருக்கு. அதுல இந்த ஃபேமிலி இருக்கு. அப்படின்ற மாதிரி தான் நான் காமிக்குமே தவிர, ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா பண்ணா உங்களுக்கு காஸ்ட் பயங்கர ஜாஸ்தி ஆயிடும். அதனால இப்ப நீங்க ஒரு அசெட் இருக்குன்னா, அந்த அசெட்குள்ளேயே உங்க கான்செப்டே வந்துடணும். எனக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு பார்க் இருக்கு, ஒரு பீச் இருக்கு, ஒரு பிளே ஏரியா இருக்குன்னா, நீங்க ஐடியா யோசிக்கிறதே இதுக்குள்ள தான் யோசிக்கணும். இதை தாண்டி நான் ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு இது இங்க இருக்கணும், அடுத்தது ஆஸ்திரேலியால இருக்கணும், அடுத்தது இந்தியால இருக்கணும் நம்ம யோசிச்சோம்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் பண்ணணும். அது இல்லாம நம்ம குயிக் ஒர்க் எப்படி பண்ணணும்னா, நம்ம கிட்ட என்ன அசெட் இருக்கோ அதை குளோபலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கும்பா, யூஎஸ்ல இந்த மாதிரி இருக்கு, ஸ்பெயின்ல இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா அதுல நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சென்னையிலேருந்து இவ்வளோ பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக சென்னையிலேருந்து பாம்பேக்கு மூவ் ஆவாங்க. இன்னும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட் பெருசு அப்படின்ற ஒரு கோணத்தில். அல்லது துபாய்க்கு போகிறத பார்க்குறோம், சில பேர் லண்டன் இல்லை ஹாலிவுட் போகிறத பார்க்குறோம். நீங்கள் சென்னையிலேருந்தே இதெல்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரியான இடங்களுக்கு எதுக்கும் போகலை, இங்கே இருந்தே நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜா? நீங்கள் எப்பயாவது இதில் சென்னையில் இதெல்லாம் கிடைக்கிற ஒரு தன்மை இருக்கா? ஆமாம் சார், நிச்சயமா. இது என்னன்னா யூடியூப் தானே சார். இப்போ நீங்கள் 2013 பார்த்தீங்கன்னா அந்த 2 மினிட் கிளிப்பை வச்சுட்டு நான் எந்த டிவி சேனலுக்கும் போயிருக்க முடியாது. நான் அங்கே இருக்கிற டிவி சேனலுக்கு போயிருக்க முடியாது, இங்கே இருக்கிற சேனலுக்கும் வர முடியாது. அப்படியா பார்க்கலான்னு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா டிவி சேனலுடைய ப்ராசஸ் ஆஃப் கான்டென்ட் அக்செப்டிங்க வேற. ஒரு பெரிய சீரீஸாக இருக்கணும், பிளான் இருக்கணும், ஃபண்டிங் அப்ரூவல் இதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு யூடியூப் தான் பெருசு சார். யூடியூப்ல என்னால் ஒரு 2 மினிட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்க முடியுன்றதுக்கு காமிச்சது யூடியூப் தான். அதுக்கு நம்ம யூடியூப்க்கு தான் சேனல் பண்ணோம், இதை தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் யூடியூப் வந்ததுக்கப்புறம் சென்னையோ இல்லை கலிஃபோர்னியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சில டூல்ஸ் வந்திருக்கு, டப்பிங் டூல்ஸ்னு. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, அதுவாகவே அது தமிழுக்குன்னு ஒரு 20 சேனலில் 20 லாங்குவேஜில் அதுவாகவே டப் பண்ணிடுது ஒரே வீடியோ. அது என்ன ஆகும், அது ஸ்பெயினில் பேசும்போது இது ஸ்பானிஷில் வரும், சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். சில இதில் ஆட்டோன்னு நீங்கள் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா, இது ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வந்தது. அவங்க உங்களுக்கு ஏற்ற இதுலேயே வந்துடும். இப்போ நான் இங்கே பல இங்கிலீஷ் சேனல் நம்ம யூடியூப் டிவியில் பார்த்தோம்னா தமிழில் பேசுகிறாங்க. என்னன்னா ஆட்டோ டப்பிங்னு ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எங்கே இருக்கோன்றதே ஒரு பாயிண்ட் இல்லை சார். எங்களுக்கு இது தெரிஞ்சதுக்கு எப்படி ரீசன் சொன்னா, வாட் எஃபோர்ட் வி டிட் வாஸ், நம்ம ஃபர்ஸ்ட் 2013 ஆரம்பிக்குது. இந்தியாவில் அவ்வளோவா யூடியூப் பெருசாக கிடையாது. நம்ம யூஎஸ் ஆடியன்ஸ் தான் நமக்கு ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணிட்டோம், யூஎஸ் தான் மார்க்கெட்னு சொல்லி நிறைய யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணி பல ஈவெண்ட்ஸ், பல பேரை பார்த்து அந்த இடம் எப்படி, இந்த பிஸ்னஸ் எப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டோம். அது கற்றுக்கிட்டது தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சென்னை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஎஸ்ஸை கம்பேர் பண்ணால் அனிமேஷன் காஸ்ட் கம்மி. அதனால தான் பல டிஸ்னிலேருந்து பல கம்பெனிஸ் இங்கே பல பேர்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. கிரியேட்டிவிட்டி அவங்க வச்சுப்பாங்க, பட் மெயின் ப்ரொடக்ஷன் இந்தியா காமிச்சிருவாங்க. பிகாஸ் இங்கே நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி அனிமேஷன். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. நம்ம இருக்கிறோம்னா அப்படின்னா அவங்க பண்ணுறதுல 1/4 ஆஃப் த காஸ்ட்டில் நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா, அவங்க ஒரு வீடியோ பண்ணுற இடத்துல நம்ம 4 வீடியோ பண்ணலாம். ஸோ இது நமக்கு இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில். ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி வைஸ் எல்லாம் ஒன்று தான் சார். இது ஒரு மூவி எடுக்கிற மாதிரி தான். நம்ம ஐடியா யோசிச்சு லிரிக்ஸ் எழுதி பாட்டு பண்ணி ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து அப்புறம் திருப்பி அனிமேஷன் போய் ஃபைனலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி ஃபைனல் ரெண்டர் எடுக்கிறோம். இது ஆக்சுவலி நம்ம படம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான், ஆனால் அது அனிமேஷனாக பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தா ஒரு யூடியூபர் ஆகிடலாம் இப்படி இருக்காங்க. இப்போ வேறு எடிட்டிங்கும் அவங்களே பண்ணிப்பாங்க, அவங்களே ஒரு ஆட்டோ மோட்டில் ஷூட் பண்ணிக்கிற இது இருக்குது. கண்டென்ட் மட்டும் இருந்தால் ஒருத்தர் யூடியூபராக மாறிடலாம். இது மாதிரி நிறைய பேரை பார்க்குறீங்களே. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஒரு குற்றீசல் மாதிரி இருக்குது. நல்ல கண்டென்ட் தரவங்க இருக்காங்க, நல்ல இன்சைட்ஸ் தரவங்க இருக்காங்க, மீதி ஃப்ளிப் சைடும் நிறையா இருக்குது. ஆமாம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய குரோத் சார். இது முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், நான் வளர்ந்த பீரியட்லலாம் நம்ம வளர்ந்த பீரியடில் ஒரு டாக்டர் இன்ஜினியர் தான், அவ்வளோதான். டாக்டர் படிக்கிறதுக்கப்புறம் இன்ஜினியர் இல்லை லாயரு, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாமும் நல்லா இருந்தாலுமே ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக என்னால் ஒரு கரியரே செட் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு யூடியூப் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் இந்தியன் யூடியூப் சேனல்ஸ் 1000%, 2000% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே பண்ணிட முடியும். இப்போ பைக்கில் போகிறாங்க, ஒரு பைக்கர், நான் இங்கே போகிறேன், முன்னாடி பைக்கில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நான் இங்கே போகிறேன், அங்கே பாருங்கள், இதோ பாருங்கள், அது இருக்குது, இது இருக்குது, என் பைக்கை பாருங்கள், இந்த ஸ்பீடில் போகுதுன்னு போடுறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது. சமையல் வீட்டில் சமைக்கிறது தூக்கி போடுறாங்க சும்மா, அது அவ்வளோ இது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நமக்கு தேவையான ஒரு கான்டென்ட் அப்படின்றது நம்ம நிறைய பேர் யூடியூபுக்கு வருது. முன்னாடி சொல்யூஷன் சார், எனக்கு இந்த ஒரு விஷயம், இந்த டிவி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் இருந்து இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 1,00,000 கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க. அதில் எது கரெக்ட் ஹிஸ்ட்ரி இல்லைன்ற அது நம்மளுடைய இது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும். பட் ஜென்ரலாக எதுக்கு வேணாலும் நம்ம பண்ண முடியும் சார். இப்போ இது இங்கே இருக்குது செட்டப்பு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை எப்படி டெக்னிக்கலாக பண்ண முடியும்னு அவர் ஒரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி உட்க போகிறோம், கேமரா நான் இப்படி தான் செட் பண்ணுவேன், இந்த மாதிரி லெவலில் தான் நான் வச்சுப்பேன், இந்த டூல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், இப்படின்னு பண்ணால் அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருக்குல்ல. இதை இடத்த இன்டீரியர் டெக்கரேட் பண்ணவங்க பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் பண்ணணும்னா இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன், இந்த மெட்டீரியல் பண்ணுவேன், இங்கேருந்து சோர்ஸ் பண்ணுவேன், வாங்கலாம். இதுக்கு இதுவே இல்லை. இப்போ தமிழ் ஒழுங்காக எப்படி பேசணும் அதுலேருந்து இப்போ சேனல் இருக்கு எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஹஸ் கான் ரியலி ஸோ வாஸ்ட். எந்த மொழி கிழி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் யார் வேணாலும் எங்கேருந்து வேணும் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ கிராமத்துலேருந்து ஒரு குக்கிங் சேனல் நான் பார்த்துருக்கேன், ரீசெண்டாக பார்த்து, பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். வில்லேஜ் குக்கிங் பாருங்க. அது எங்கேயோ ஒரு கிராமத்தில் சும்மா ஒருத்தர் போய் ஒரு ஒன்றும் இல்லை, அவர் நல்ல கேமரா ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். அவங்க தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டி சமையல் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஃபுட்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமாக பண்ணுறாங்க. வெறும் கையை ஒண்டி காமிச்சு பண்ணுறாங்க, மூஞ்சியை காமிச்சு பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்கிறாங்க, விதவிதமாக அதில் வெரைட்டி பண்ணுறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி பண்ணலாம் சார். இப்போ சாஃப்ட்வேர் கோடுன்றோம், அந்த சாஃப்ட்வேர் கோடு அடிக்கிறது எப்படின்றது பல பேர் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல வந்து there is no limit to itன்ற மாதிரி ஆயிடுச்சு. யூடியூப் நாலேஜ் ஷேரிங்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் யூடியூபுக்கு மீறி ஏதாவது வரணும்னா தெரியல சார். நான் ஆசைப்பட்டது என்னன்னா, இப்போ டிக்டாக் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு இன்னைக்கு யூஎஸ்லாம். டிக்டாக் இந்தியாவில் 2020 பேன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நம்ம ஊருடைய ப்ராடக்ட்னு நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணணும் ஆசைப்பட்டு இன்ன வரைக்கும் வரல. டிக்டாக்கை ரீப்ளேஸ் பண்ணது யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் தான். எனக்கு அந்த ஆசை நிறைய. ரெண்டுமே இந்தியன் இல்ல, ரெண்டுமே இந்தியன் கிடையாது. யூடியூப் அமெரிக்கா, ஆமா, டிக்டாக் சைனா, ஆமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இன்ஸ்டாகிராம் மெட்டாவோடது, அதுவும் யூஎஸ். எனக்கு அது ஒரு ஆசை சார். இங்கேருந்து அந்த காலத்துல எவ்வளவு பெரிய கம்பெனிஸ் இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல. இங்க நம்ம வந்து எப்பவுமே சர்வீஸ் ஓரியன்டாவே இருக்கிறோம். அவங்க வேலை கொடுப்பாங்க, அதை நம்ம பண்ணி கொடுப்போம், ஹவர்லி சார்ஜ் வாங்கிக்கணும் இல்லாம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதனாலதான் எனக்கு இந்த ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அமெரிக்காவில் டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஈக்குவலாக நான் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லி அமெரிக்கன் கிளைண்ட்ஸே போய் பிடிக்கிறாங்க. தே ஆர் ரீப்ளேசிங் த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இன் லோவர் காஸ்ட். இதை நிறைய பண்ண நம்மளுடைய நாடுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. யூடியூப் மாதிரி இந்தியாவில் வரணும், மேட்டா மாதிரி டிக்டாக் மாதிரி இந்தியாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் வரணும் சார். அது வரணும், அது இங்கேருந்து வரணும். நம்மளுடைய இப்போ சைனா பார்த்தீங்கன்னா எய்ம் இருக்கா? சைனா பத்தி சொல்லுவாங்க. சைனா பத்தி பாத்தீங்கன்னா யோகூன் இருக்கு. சைனால யூடியூப் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டா எதுவுமே கிடையாது. அங்க அவங்களோட ப்ராடக்ட் தான் யோகூன்னு ஒரு ப்ராடக்ட். யூடியூப் மாதிரி அங்க ஒரு ப்ராடக்ட் அதே ஃபீச்சரோட இருக்கும். ஆனா அவங்க மக்கள் அதை ஒண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியால வி ஷுட் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். வாட்ஸ்அப்பும் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஷேர் சேட்டோ சம்திங் வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஈகோ சிஸ்டமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு, எல்லா ரெவன்யூ அவங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்க யூடியூப்ல இருக்கீங்க, நீங்க சம்பாதிக்கிற காசுல அவங்க வந்து 60% எடுத்துப்பாங்க, 40%, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரியேட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்க காசு யூஎஸ்ல போயிடுது. அது இல்லாமல் நம்ம இந்தியன் ப்ராடக்டே வந்தால் நம்ம மொத்த காசு இங்கே தான் நிற்கும். இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் இங்கே இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குப்பா, இங்கே போய் நம்ம ஆடு கொடுக்கலாம், அமெரிக்காக்காரன் வந்து இங்கே ஆடு கொடுப்பான். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்கும். இங்கேருந்து இந்த மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வரணும்னு, அது வரணும், அவ்வளோதான். பெரிய பெரிய கம்பெனிஸ் இப்போ நமக்குலாம் பண்ணுறோம்னா நம்ம கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வந்ததுன்னா அதை பண்ணலாம். இல்லை சன் டிவி மாதிரி பெரிய குரூப்ஸ் டெஃபினட்டாக அதுக்கு பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பண்ணிங்கன்னா அதெல்லாம் வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் ஆகும். சைனாவில் உங்கள் சைனீஸ் பிளாட்ஃபார்மில் உங்களோட கண்டென்ட் இருக்கா? இருக்குது சார். சைனாவில் த்ரூ டீல் நம்ம வந்து ஒரு கம்பெனி மூலமாக நம்ம கான்டென்ட் எடுத்து அவங்க எல்லா டிவி கிவி எல்லாத்துலேயும் அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் சார் அதான் சார், இப்போதைக்கு யூடியூப்ல we are doing really well. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் we have reached a saturation point. யூடியூப் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் தட் இஷ்யூ இன் 2020 growth on revenueன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இருக்க போகிறது இல்லை. வியூவர்ஷிப் பெருசாகும், ஏன்னா மக்கள் ஜாஸ்தி பார்க்க வருமே தவிர ரெவன்யூ வைஸ் ஒரு சேலஞ்சாகவே தான் இருக்க போகுது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ அதை தவிர பல பிளாட்ஃபார்ம்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம், நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸ் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், அது பண்ணுறோம். இதை தவிர எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் யூடியூப் ஃபிசிக்கலாக எப்படி ஒரு குழந்தைகிட்டையும் அவங்க பேரண்ட்ஸ்டையும் போக முடியும், எதர் டூ ஆர் டாய்ஸ் ஆர் புக்ஸ், அந்த மாதிரி லைசன்சிங் அண்ட் மர்ச்சன்டைஸில் பெரிய லெவலில் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது சார். அதுக்கு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியாலையும் பேசிக்கிட்டு இருக்கோம், யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர எங்களுக்கு வந்து சீரீஸ் நிறையா பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி இப்போ யூஎஸ்ல பார்த்தோன்னா யூடியூப் அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுலேயும் நம்ம கான்டென்ட் வந்ததுன்னா அப்போ அந்த குழந்தை வெளியில் போய் ஒரு டாயோ ஒரு புக்கோ பார்க்கறதுனா உடனே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் இதுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மெயின் பேஜில் ஹோம் பேஜில் உங்களுடைய கேரக்டர்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பாப்புலர் பண்ணிடுவாங்க. இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி எக்கச்சக்க சேனல் இருக்குது. ஸோ அந்த விசிபிலிட்டின்றது யூடியூப்ல ஜென்ரலாக
கொஞ்சம் கஷ்டம். அது இப்போ நாங்கள் ஆரம்பிச்ச போதாவது பரவாயில்ல, இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து 10 ஆப்ஷன் இருந்தது. ஒரு வீல்ஸ் அந்த பஸ் ஸ்பாட் இருக்குன்னா அதுக்கு 10 ஆப்ஷன் இருந்ததுன்னா இன்னைக்கு 1,00,000 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் கூட அந்த குழந்தையோட என்கேஜ்மெண்ட் அதை இன்ட்ரெஸ்ட் எடுக்கலன்னா அது அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். பட் நெட்ஃபிளிக்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரீமியம் கான்டென்ட்னால நல்ல விசிபிலிட்டி அதில் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நல்ல ஒரு பெரிய சீரிஸ் 2-3 சீரிஸ் நல்லா பாப்புலர் பண்ணி லைசன்சிங், மர்ச்சன்டைஸ், புக்ஸ் எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் ட்ரீம் வந்து யூ வாண்ட் டு டூ அ மூவி, அனிமேட்டட் மூவி பண்ணணும்னு ஆசை சார். அது வந்து அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் பண்ணுற மாதிரி குளோபலாக ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம கேரக்டர்ஸை வச்சு ஒரு பெரிய அனிமேட்டட் மூவி பண்ணணும். இன்ஃபேக்ட் எங்கள் கோல் டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஃபாரின்லேருந்து தானே வருது. டிஸ்னியாக இருக்கட்டும், ட்ரீம் ஒர்க்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. இப்போ இந்தியா சைடில் டிஸ்னி மாதிரி ஒரு கம்பெனி வரணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ அதுக்கு வந்து வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். அது வரணுன்றது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக பண்ணுவோம் சார். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.